ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்னை கவர்ந்த உழைப்பால் உயர்ந்த ஒரு வணிகனின் கதை இது. வளரும் இளம் வணிகர்கள் அனைவருக்கும் இக்குறும்படம் சமர்ப்பணம். டைம் ஆச்சு, ஃபைல் கொண்டு வா. இந்தாப்பா ஃபைல் கொண்டு வந்துட்டேன். எப்படியாவது இந்த வேலையில் செலக்ட் ஆகிருப்பா. அப்பாவும் முன்ன மாதிரி எல்லாம் இப்போ வேலைக்கு போக முடியறதில்ல, அதனாலேயே கடன் ஆயிடுச்சுப்பா. இனிமேல் நீ தான் குடும்பத்தை பார்த்துக்கணும். எப்படியாவது இந்த வேலையோடு வந்திருப்பா. எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான், உனக்கு நல்ல வேலை கிடச்சி நம்ம கடனெல்லாம் அடைச்சி உன்னோட முறப்பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் நிற்கும் எங்கள் மூச்சு. டைமிங்காக பேசணும்னு சொல்லி டைமிங் வேஸ்ட் பண்ணாத. இன்டர்வியூ போய் செலக்ட் ஆகி ஒர்க் போகிறதுக்குள்ள கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், சொந்த கால் நிற்கணும். அதேமாரி போகிறேன்னா உங்கள் மட்டும்தான் போகிறேன். என்னோடய கனவு நான் பிஸ்னஸ் மேன் ஆகுறது, உங்கள் கனவு நான் நல்ல வேலைக்கு போகிறது. உங்கள் கனவு காட்டி என் கனவை கலைச்சிட்டு தான் போகிறேன். ஆனால் ஒரு நாள் தொலைக்க மாட்டேன். அதுக்கப்புறமும் வேலை கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது உங்கள் கையிலோ என் கையிலோ இல்லை, ஆண்டவங்க என்ன இருக்குது. நான் வரேன். இந்தப்போ வேலை கிடைக்கணும், ஃபைல் ரொம்ப முக்கியம்ப்பா. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை ஃபைலை வந்துட்டேன். சரிம்மா, வரேன். சரவணா பா. வாசாமி. சரவணா கிளம்பிட்டானப்பா? இதான் ரெடி ஆகிட்டு இருக்கான்ப்பா. பா சரி, இன்டர்வியூ போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. சரிப்பா போயிட்டு வரேங்க. சரி போகலாம். போயிட்டு வாங்க. மச்சா 10 மணிக்கு இன்டர்வியூ, பொறுமையாக போகலாம். வாழ்க்கையை நினச்சாலே வெறுப்பாக இருக்குடா. ஏன்டா என்னாச்சு? சரவணா, காலேஜுக்கு அப்புறம் தான் லைஃபோட ரியாலிட்டி என்னென்னு புரியுது. காலேஜ் படிக்கும்போது 10 நாள் வீட்டில் இருந்தாலும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எப்படா வேலைக்கு போகணுன்னு ஒரு நாள் கூட கேட்காம இருக்க மாட்டாங்க. சரவணா, நம்ம லைஃப்பில் ஒரு டிஸ்கஷன் பண்ணி மோட்டிவேஷனாக ஒன்று எடுத்து கோஆர்டினேஷனாக இருந்து பண்ணால் பர்ஃபெக்ஷன், இல்லைனா டிப்ரெஷன். ஆஹா, டிஸ்கஷன், மோட்டிவேஷன், கோஆர்டினேஷன், பர்ஃபெக்ஷன், டிப்ரெஷன், இத்தனை செஷன் சொன்னியே. இன்டர்வியூக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியா? இல்லையே. அதுதான் நம்ம சுச்சுவேஷன். போலாவா மச்சா? இன்னைக்கு பூமலர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு அப்படி இந்த செயினை ப்ரெசென்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பேர் பூமலர் அப்படிங்கிறனால பூப்போட டிசைனில் வாங்கிட்டு வந்துருக்குற, அப்படி தானே? ஆமாம் மச்சான். சரிடா, இன்னைக்கு ஏப்ரல் 1டா. முட்டாள் தானே மச்சடா? அதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். நான் போய் லவ் சொல்லி சக்ஸஸ் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. நான் லவ் சொல்லி கோவப்பட்டு ஏதாவது என்கிட்ட பேசாமல் போயிட்டானா, இல்லை ஏப்ரல் ஃபுல் தான் பண்ணணும்னு சொல்லி அப்படியே ஃபன் பண்ணி அவளை சிரிக்க வச்சிருவோண்டா. அதுக்கு தான் இந்த பிளானு. எல்லாம் ஓகேடா, தைரியமாக சொல்லிடுவியா? அதான் மச்சான் பயமாக இருக்குது. அவளை பார்த்தாலே ஹார்ட்டு வேகமாக துடிக்குது, கை ஓதுறது, கால் நடக்குது, கண் அலையுது, காது அடைக்குது, வாய் குளறது, மூச்சு திணறது, மனசு பதறது, உடம்பு அதிருதுடா. ஐயோ, இப்படியெல்லாம் பயந்தா அவகிட்ட எப்படி இல்லப்பா சொல்லுவ? ஒன்று பண்ணு, இதை காதில் மாட்டிக்க.
நீ மறந்தினா நான் எடுத்துறேன். சூப்பர் பிளான் மச்சா, பார்த்துப்போ. என்ன சரவணா வந்துட்டாங்க பாரு, அதுதான் வாளா. ஹாய். எப்படியாவது கரெக்டாக சொல்லிடுறான். உட்காரு. என்ன சாப்பாடு? லெமன் ஜூஸ். அண்ணா லெமன் ஜூஸ் ஒன்றுண்ணா. ஆள் என்ன டையெல்லாம் கட்டிட்டு அழகா இருக்க. இப்படி நீ சொல்லணும் தான் டையே கட்டினது. என்ன? இல்லை இன்டர்வியூ போகிறேன், அப்படியே உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ ஆகிட்டு போகலான்னு. அது இல்லாமல் முக்கியமான விஷயம் கூட சொல்லணும். நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். என்ன? இல்லை நீ ஃபஸ்ட் சொல்லு. இல்லை நீயே சொல்லு ஃபஸ்ட்டு. இல்லை பரவாயில்ல, நீயே ஃபஸ்ட் சொல்லு. டேய் சரவணா, அவங்க தான் சொல்லுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன தேங்காய் உடைக்க மாதிரி பட்டுன்னு போட்டு விட்றா. சரி சொல்லிடுறேன். 3 வருஷமாக அவங்க கூட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சுற்றி வளைச்சி பேசாமல் ஓப்பனாக சொல்லிடுறேன். லைஃப்பில் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ பூமலர். ஏன் பிடிக்கலையா? என்னாச்சு? சரி, நமக்கு மேரேஜ் ஆகுது, என்னை எப்படி பார்த்துப்ப? எப்படி பார்த்துப்போனா? நல்லா சந்தோஷமாக தான். ஏன்? சந்தோஷமாக நல்லா பார்த்துப்பேன்னா அதுக்கு பணம் வேணுமே. நீ இப்போ தான் இன்டர்வியூ போகிற, செலக்ட் ஆகி வேலை கிடச்சி நல்ல நிலைமைக்கு வரதுக்குள்ளே நானும் வெயிட் பண்ண மாட்டேன், எங்கள் வீட்லேயும் வெயிட் பண்ண மாட்டாங்க. லைஃப் லாங் என் கூட ட்ராவல் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் நீ ட்ராவல் பண்ணவே சொந்தமாக உங்ககிட்ட வண்டி இல்லை. இந்த நிலைமையில் என்ன வச்சு எப்படி ட்ராவல் பண்ணுவ? நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு மனசு மட்டும் போதும்னு பூமர் மாதிரியெல்லாம் என்னால் பேச முடியாது. ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பார், பணம் தான் முக்கியம். நமக்கு இது செட் ஆகாது, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுரு. ஏய் இல்லை நீ ஏப்ரல் ஒன்றும் இல்லை, அதான் நீ சும்மா ப்ராங்க் பண்ண. ஆமாம்ல, இன்னைக்கு ஏப்ரல் 1. பைத்தியக்காரா, என்னவே ஃபூல் பண்ணிட்டல்ல. சாரிப்பா, நான் பேசுனது எதையும் தப்பாக நினச்சிக்காத. இல்லை நீ கரெக்டாக தான் பேசிக்கிற, அது தப்பாக நினைக்கல. நான் பேசுனதை நீ சீரியஸாக தானே எடுத்துக்கிட்ட. ஏய் சரி அது விடு. நீ என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, அது சொல்லு. உடனே கல்யாணமா என்ன இன்விடேஷன்லாம் கொடுக்குற? உனக்கு கல்யாணமா? ஆமாம், நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ், மறக்காமல் வந்துடு. மாப்பிள்ளை யாரு? என் ரிலேட்டிவ் தான், ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாரு, மந்த்லி 1 lakh சேலரி. ஓஹோ சரி. ஹாய். ஹே, இவர் தான் மாப்பிள்ளை. ஃப்ரெண்ட்ஸ் சரவணன். ஹாய் ப்ரோ. சரவணன். ஐ முருகேஷ். என்னை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு உங்களை நினைக்கிறேன். பற்றி பேசிட்டு இருந்தோம். அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் பேசிட்டுங்க, நான் ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்தேன். சரி ஓகே ப்ரோ, பேசிட்டு வாங்க. இரு வந்துடுறேன். சரி. விட்ற சரவணா, பார்த்துக்கலாம். ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணும்போது நோ சொன்னால் கூட பரவாயில்ல, இவன் அசிங்கப்படுத்திட்டு போகிறா, இவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டாடா. அவகிட்ட விடுறா. எல்லா பொண்ணுங்களுமே நல்லா பழகிட்டு நம்பி கொடுத்துட்டு லாஸ்ட் இந்த ரீசன் சொல்லிட்டு தான் போவாங்க. அவங்க மத்தியில் இப்போ பரவாயில்ல, ஓப்பனாக சொல்லிட்டா பணம் தான் எல்லாமேன்ட்டு. அவன் என்னை ஏமாற்றிட்டு போகல, அசிங்கப்படுத்தி தான் போகிறான். நானாக தான் என்னை ஏமாற்றிக்கிட்டேன். சரி விட்றா, என் நண்பளருது என்னால் பார்க்க முடியல. எல்லா பொண்ணுங்களும் அவங்களுக்காக அழகு பசங்களை விட்டுட்டு அவங்களுக்காக பிடிச்ச பசங்களோட போயிடுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு பிடிச்ச பசங்களை அவங்கள அழ வச்சிடுறாங்க. இதாண்டா எல்லா லைஃப்லையும் உண்மை. ஃபீல் பண்ணாதடா சரவணா. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் ஏற்றுப்போ, அப்போ தான் மேலே ஏறி வர முடியும். சரவணா, மறக்காமல் மேரேஜுக்கு வந்துடுறா.
நான் போயிட்டு சரி வரேன். சரி ப்ரோ வந்துடுறேன். கண்டிப்பாக வந்துடுங்க மேரேஜுக்கு. ஓகே ப்ரோ. சரவணா பாய். சரவணா, இந்த இன்டர்வியூ எப்படியாவது செலக்ட் ஆயிடணும்டா, இல்லைனா வீட்டுக்குள்ளேயே போக முடியாது. எங்கள் வீட்டில் மட்டும் மை கமின் சார். எஸ் கமிங். யார் நீங்கள்? சார் இன்டர்வியூக்கு வந்திருக்கோம் சார். இன்டர்வியூ முடிஞ்சிருச்சே. ஆனால் 10 மணிக்கு தான் இன்டர்வியூ போட்டிருக்கோம் சார். இது 10 மணிக்கு தான் சார் போட்டிருக்கு. 10 மணிக்கு தான் ஆள் கிடச்சிட்டாங்க எங்களுக்கு. அதனால் நாங்கள் இன்டர்வியூவை க்ளோஸ் பண்ணிட்டோம். எம்டி ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணுறது? ரெக்கமெண்டேஷன் எடுக்கிறதுக்கு இன்டர்வியூ வர சொல்கிறீங்க? தம்பி, அதை நீங்கள் எங்களை கொஸ்டின் பண்ணக்கூடாது. எங்கள் ஹையர் அத்தாரிட்டி எங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் ஒபே பண்ண முடியும். ஸோ இன்டர்வியூ க்ளோஸ், நீங்கள் கிளம்பலாம். இவங்ககிட்ட பேசுறதுல என்ன யூஸ் சொல்லு பார்க்கலாம். நம்மள மாதிரி திறமையான பசங்களை இன்டர்வியூ எடுக்காமலே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு தான் ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு சொல்லி நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதே இவங்களுக்கு வேலையாச்சு. போலவாடா. தம்பி ஒரு நிமிஷம். நல்ல ஜாப் கிடைக்கணும், லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த காலத்தில் ரெக்கமெண்டேஷனும் பணம் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. யூ கேன் கோ நவ். என்னடா இது இன்டர்வியூன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறானுங்க. சரி, பர்சனல் லோனுக்காக ட்ரை பண்ணலாவா? சார் மை கமெண்ட் சார். வாங்க உட்காருங்க. சொல்லுங்கள், சார் பர்சனல் லோன் அப்ளை பண்ண வந்திருக்கேன் சார். என்ன வேலைக்கு போகிறீங்க? வேலை சார் இப்போ தான் சார் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஓ அப்படிங்களா. பர்சனல் லோனுக்குள்ள சில ப்ரொசீஜரில் இருக்குங்க. 3 மாதம் பே ஸ்லிப் இருக்கணுங்க, 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணுங்க, சிபில் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கணுங்க. இது எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு பர்சனல் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். சார் ஓகே சார். சரிங்களா? சரி சார், ரெடி பண்ணிவிட்டு வரேன் சார். ஓகேங்க. எப்போ வேலை கிடைக்கலையா? ஆமாம்மா. சரி விடு, வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணிக்கலாம். வேறு கம்பெனியா? வாய்ப்பே இல்லை. நான் சொந்தமாக பிஸ்னஸ் தான் பண்ணுவேன். என்னால் யார்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய முடியாதுமா. என்னது பிஸ்னஸ் பண்ண போறியா? என்ன பிஸ்னஸ் பண்ண போற? நிறைய பிஸ்னஸ் இருக்குப்பா, அதில் ஏதோ நான் ஒன்று பண்ணிக்கிறேன். என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்னே தெரியல. தெரியாத பிஸ்னஸை பண்ணி கடங்காரனாய் உட்கார்ந்துடாத. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ என்ன படிச்சியோ அந்த படிப்புக்குண்டான வேலையை பார். நீங்கள் என்னமோ சொல்லிக்கோங்க, நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன். அப்பா சொல்கிற சரிதானே சாமி, படித்து வேலைக்கே போக வேண்டியதானே? அம்மா நீங்கள் சொன்னீங்கன்னா இன்டர்வியூ போனேன். அங்கே இன்டர்வியூ பண்ணாமலே ரிஜெக்ஷன் பண்ணி அனுப்பிட்டாங்க. சரி பர்சனல் ட்ரை பண்ணலாம் பார்த்தா சேலரி ஸ்லிப் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறா. என்கிட்ட சொந்தமாக வேலையே இல்லை. இதில் அவங்க கேட்குறது நான் எங்கே போகிறது? சரி உங்கள் பேரில் லோன் எடுக்கலாம்னு பார்த்தா அவார்டு வாங்குற மாதிரி எல்லா பக்கம் கடன் வாங்கி வச்சுக்கிறீங்க. உங்கள் பேரில் எடுக்க முடியாது. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியலம்மா. கொஞ்ச நேரம் எனக்கு டென்ஷன் பண்ணாமல் இரு. நீ இப்படியே பேசிகிட்டு இருக்க வேண்டியதுதான். செயலில் ஒன்றுமே இல்லை. ஏதோ நாங்கள் இருக்க வரைக்கும் உன்னை பார்த்துக்குவோம், நாங்கள் இல்லாத காலத்துக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுவ. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ அவ்வளவுதான். அப்போ தெரியும் நாங்கள் சொன்னது சரியா தப்பான்னு. அப்பா என்கிட்ட வந்து உன்னால் உண்மை பண்ண முடியாது, நீ அவ்வளோதான் சொல்லாதீங்க. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நான் பார்த்துக்கிறேன். நீ என்னமோ பண்ணு. பெத்த கடமைக்கு நாங்கள் சோறு போட்டுறோம், அதுக்கப்புறம் நீயாச்சும் உன் பிஸ்னஸ் ஆச்சு. அதானே பார்த்தேன். என்னடா இந்த வார்த்தை வலின்னு. உங்கள் காசை நான் சாப்பிடணும்னு சொல்லி கேட்டீங்களா? அப்பா பார்த்து நீ என்ன வார்த்தை சொல்கிற? அவனை விடு, ஒன்றும் பண்ணாத, அவன் பேசட்டும். நீங்கள் பெத்தீங்க வளர்த்தீங்க சாப்பிட போட்டீங்க, இது எல்லாப்பாவும் பையனுக்கு பண்ணுறதா? நீங்கள் ஒன்றும் புதுசாலாம் பண்ணல. யாருமே பணம் சொல்லி கேட்ட மாட்டாங்க. இனிமேல் இந்த வீட்டில் காலை வச்சா கேளுங்க. டே சரவணா இருக்க விடுமா. போகாத. டே சரவணா நல்ல ஜாப் கிடைக்கணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த காலத்துல ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் முடியும். பர்சனல் லோன் ப்ரொசீஜரில் இருக்கு. நீ இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியது. செயல்ல ஒண்ணுமே இல்ல. ஏதோ நாங்க இருக்க உன்னை பார்த்துக்குவோம், நாங்க இல்லாத காலத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவ. ஒண்ணுமே பண்ண முடியாது.
லைஃப் லாங் என்னோட ட்ராவல் பண்ணனும். ஆனா நீ ட்ராவல் பண்ணவே சங்கடமா விட்டு இந்த நிலைமையில என்ன வச்சு எப்படி ட்ராவல் பண்ணுவ? பிராக்டிகலா யோசிச்சு பணம் தான் நமக்கு இது செட் ஆகாது. ரிசீட் இப்படியே விட்டு. இந்த இடம் சரவணா, வர வழியில் கோயிலில் அவள் பிரசாதம் கொடுத்தாங்க. அதான் சரவணா, அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்பா சொன்ன மாதிரி என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிடா. அதான்டா யோசிச்சுக்கிறேன். கதிர், நம்ம ஏன் பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? கூட தண்ணிக்கன்னு போகிற மாதிரி பண்ணாண்டா சரவணா, நல்ல ஐடியா தான். வட்டிக்கு அமௌண்ட் கேட்டு பார்க்கலாம். சனிக்கிழமை வாங்க, பண்ணிக்கலாம் வாங்க. மை கமெண்ட் சார். வாங்க தம்பி. சரி, நான் கூப்பிட்றேன், கஸ்டமர் விட்டாங்க. உட்காருங்க. சொல்லுங்கள் தம்பி. சார், ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோங்க சார். ஓகே. அதில் இன்வெஸ்ட் பண்ண வட்டிக்கு அமௌண்ட் வேணுங்க சார். என்ன பிஸ்னஸ்ஸு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது? பார்த்துட்டு தண்ணி கேன் போடுற மாதிரி பிஸ்னஸ் சார். ஓகே, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது? சார், ஒரு 5 lakhsங்க சார். 5 லட்சமா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். டாக்குமெண்ட் என்ன வச்சுருக்கீங்க? டாக்குமெண்ட் எதுவுமே இல்லைங்க சார். தம்பி, நீங்கள் கேட்குறது பெரிய அமௌண்ட்டு. அட்லீஸ்ட் பெரிய ஆள் ரெக்கமெண்டேஷன் ஏதாவது வேணும், இல்லை டாக்குமெண்டேஷன் ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்க. 5 இல்லை 10 லட்சம் வேணாலும் பண்ணித்தரேன். சார், வீட்டில் கேட்டு சொல்கிறேங்க சார். பேசிட்டு வாங்க. சரி, போகலாண்ணா. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, வர சொல்கிறேங்கம்மா. டே சரவணா, அம்மா தானே கூப்பிட்டாங்க. அம்மா டேப்லெட் எடுக்க மாட்டேங்கிறாங்களாம்மா. அம்மா உடம்புக்கு எதுவும் ஆச்சுன்னா யாரா பார்க்குறது? கிளம்பட முதல்ல. சாப்பிட்லன்னா அம்மா உடம்புக்கு பிரச்சனையா இருந்தா போடா, போய் பாருடா என்னங்கிறது. சரி, பார்க்குறேன். ஏம்மா அப்படி பண்ணுற? ஒழுங்காக மாத்திரை எடுத்துக்க முடியாதா? உடம்புக்கு எதாவது என்ன பண்ணுறது? அதெல்லாம் விடு தம்பி. ஏம்மா அப்படி பண்ணுற? பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, இதில் 5 லட்சம் இருக்குது வச்சுக்கோ. 5 லட்சமா? பணம் எப்படி உங்களுக்கு கிடச்சி? ஏங்க சோகமாக இருக்கீங்க? பையனை பேசி போட்டோம்னு வருத்தப்படுறீங்களா? 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம பையன். நானும் அந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாது. நம்ம பையனை நாம் நம்பாமல் வேறு யார் நம்புவா? அவனோட பிஸ்னஸ்க்கு நாம் ஏதாவது பண்ணி கொடுக்கணுமா? வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சிடலாமா? ஆனால் அது பத்தாதுமா. சரி, இந்த செயின் வித்துடலாங்களா? இல்லைம்மா, செயினெல்லாம் வேண்டாம். நம்ம பையனுக்கு செயினை மீறி கழட்டாத, வை. இந்தாங்க வித்துருங்க. இது பத்தாது. வண்டி இருக்குது, வண்டியும் வித்தரலாம். வண்டி வித்துட்டு எப்படி நடந்து போவீங்க? உங்களால தான் நடக்க முடியாது. போய்க்குவாம்மா, நம்மளுக்கு பையன்தான் முக்கியம்மா, வண்டி முக்கியம் இல்லைம்மா. அழுகாதீங்க, விடுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். போயிடுவோம்மா, நம்ம பையனுக்காக நான் நடந்து போயிடுவோம்மா. பா 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 இருங்க பாப்பா. பா, கலை தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க பாப்பா. சாரி பாப்பா. உங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகிக்கலப்பா. வண்டி விற்று எப்படிப்பா நடந்து போவீங்க? காலையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்களே, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? நான் பார்த்துக்கிறேன். நீ பிஸ்னஸ் தானே பண்ணணுன்னு நீ பண்ணு. உன் கூட நான் இருக்கேன். உங்கள் காசை நான் சாப்பிடணும் சொல்லி கேட்டீங்களா? நீங்கள் பெத்தங்க வளர்த்தீங்க, சாப்பாடு போட்டீங்க, இது எல்லாப்பா பையனுக்கு பண்ணுறதா? நீங்கள் ஒன்றும் புதுசாலாம் பண்ணல. யாருமே பணம் சொல்லி கேட்ட மாட்டாங்க. இனிமேல் இந்த வீட்டில் காலை வச்சா கேளுங்க.
மச்சான் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்தா மட்டும் போதாது, நம்ம பேர் காலத்துக்கு நிற்கிற மாதிரி ஒரு பிராண்டாக ஒரு நேம் சொல்லு. நம்ம பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணதே அம்மா அப்பா தான், பேசாமல் அவங்க பேர் வச்சலாமே. எஸ்கே இல்லைடா, ஏஎஸ்கே, ஏகேஎஸ், இது ஓகேடா. ஏ ஆறுமுக அப்பா பேர், கே உன் பேர் கதிர், நம்ம ஊர் காவலிப்பிள்ளையா, எஸ் அம்மா பேர் சரோஜா, என்னோட பேர் சரவணன். ஏகேஎஸ். ஜெயிக்கிறோம். அம்மா இது பேர் தண்ணி விளக்கு, இதில் குடிக்கிற தண்ணி ஊற்றினா கூட இந்த விளக்கு எரியும். அப்படியே சாமி. ஆமாம் ஆமாம். கதிர தண்ணி குடுறா. அப்பா 2 பேரும் சேர்ந்து தண்ணி ஊற்றுவோம். பார்த்தீங்களா விளக்கு எரியுது. தம்பி ஒரு நிமிஷம். நல்ல ஜாப் கிடைக்கணும், லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த காலத்தில் ரெக்கமெண்டேஷனும் பணம் இருந்தால் மட்டும்தான் முடியும். பர்சனல் லோனுக்குள்ள சில ப்ரொசீஜரில் இருக்குங்க. 3 மாதம் பே ஸ்லிப் இருக்கணுங்க, 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணுங்க, சிபில் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கணுங்க. இது எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு பர்சனல் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். தம்பி நீங்கள் கேட்குறது பெரிய அமௌண்ட்டு. அட்லீஸ்ட் பெரிய ஆள் ரெக்கமெண்டேஷன் ஏதாவது வேணும், இல்லை டாக்குமெண்டேஷன் ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்க. 5 இல்லை 10 லட்சம் வேணாலும் பண்ணித்தரேன். லைஃப் லாங் என் கூட ட்ராவல் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் நீ ட்ராவல் பண்ணவே சொந்தமாக உங்ககிட்ட வண்டி இல்லை. இந்த நிலைமையில் என்ன வச்சு எப்படி ட்ராவல் பண்ணுவ? அப்பா என்கிட்ட வந்து உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் அவ்வளோதான் சொல்லாதீங்க. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு நான் பார்த்துக்கிறேன். மோகன் பிரிய நல்ல பொண்ணுடா, மேலே உயிரியே வச்சிருக்கு. அது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தயங்குறா, அவளை மிஸ் பண்ணிடுற. அவளுக்கு எப்படியோ ஓகே சொல்லிடா, அவதே நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மகாலட்சுமி. அம்மா நீ சொன்னேன்னு தான் வந்த. அவங்க என்ன ஈர நீ பானுப்பிரியாவ மோனப்பிரியா தானே, ஓவராக பில்டப் கொடுக்காத. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சிக்கன்னா பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப கம்பல் பண்ணாதம்மா, அவ்வளோதான் சொல்லிட்டேன். Para de sa sa
நான் தான் உன் மாமா பொண்ணு மோகனப்பிரியா. நீங்கள் சின்ன வயசில் என்னை பார்த்துருப்பீங்க, ஆனால் டெய்லி நான் உங்களை தான் பார்த்துட்ருக்கேன். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்படி தான். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செயின் ஞாபகம் இருக்கா? எனக்கு எல்லாமே தெரியும், இதை நான் வச்சுக்கிறேன். அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சொல்லுமா. டேய் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அன்னைக்கு பிஸ்னஸ்க்கு 5 லட்சம் கொடுத்தோம்லப்பா. ஆமாம். 3 லட்சம் தான் நாங்கள் ரெடி பண்ணோம். மீதி 2 லட்சம் மோகன பிரியா தான் கொடுத்தா. அவங்க நகையை வந்து வீட்டுக்கு தெரியாமல் கொடுத்தா. இது உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள், அவளுக்கு வாழ்த்து சொல்லிடுறியா? மோகனப்பிரியா, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? எல்லாத்துக்குமே தான். ஹாப்பி பர்த்டே மோகனப்பிரியா. தேங்க்ஸ். உங்களுக்கு எந்த கிஃப்ட் பண்ணாலுமே அதுக்கு உயிர் இருக்காது, ஆனால் அவங்க உயிராக நான் இருப்பேன். லைஃப் லாங் உன் கூடயே இருப்பேன். நானும் லைஃப் லாங் உன் கூடவே இருப்பேன். எனக்கு இப்போ இருக்கிற ஆசை ஒன்றே ஒன்று தாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த என்னோடய மோகனப்பிரியாவை நான் நல்லா பார்த்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வரலாங்க. அப்போ நான் ஒன்றே ஒன்று தான் ஃபாலோ பண்ணேன். யார் எதிர்த்து நின்னாலுமே நம்ம கனவுல நம்ம வீழக்கூடாது. நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது. நானே